வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுகிறதா? ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். கடந்த 10 தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி தான். மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் விரும்புகிறாரே தவிர எடப்பாடி பக்கம் அதிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அவர்கள் இணைந்தால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி பறிபோகவிடும் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலதாமதம் செய்து வருவதாகவும், தேர்தலில் தோல்வி அடைவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் திரும்பிவிட்டார்கள். இனியும் எடப்பாடியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை இனி நாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை என்பதற்கேற்ப அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க தேவையில்லை என்பதற்கேற்ப நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவின் அலுவலகத்தில் ஒன்று கூடியுள்ளார்கள். இதற்கு பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி கட்டாயமாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு வர வேண்டும். அவர் ஒன்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, எங்களை போல் ஒரு சாமானிய தொண்டன் தான் என்பதை மறந்துவிட்டாரா எடப்பாடி என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்கள் கடுமையான கோபத்துடன் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் அதிமுக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாமல் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கேட்டறிந்து வருவது சரியானதா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை பறித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்பதற்கேற்ப செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக மிக மிக மோசமான நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் எடப்பாடி தான். இனியும் அவரை எங்களால் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவின் நிர்வாகிகள் செய்திருப்பது சரியா? பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி சரியான வேலையை செய்யவில்லையா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.